வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோலாம் ஒன்றும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு ஏக்க தமிழ்னு சர்ச் பண்ணிவிட்டு வீடியோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 80 சாங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி நிறைய சாங் வந்து இப்போ வந்து டிஃபைன் ஆகுது. இப்போ அந்த சாங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா நார்மலாக கேட்டால் அந்த எஃபெக்ட் தெரியாது. அது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி கேட்கும், ரைட் சைடில் கேட்கும். அது டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும். அந்த மாதிரி வந்து சவுண்ட் எப்படி எடிட் பண்ணுறாங்க அந்த சாங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அதை போய் தான் அந்த ஃபுல்லாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணி தான் அந்த இது ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கைன்மாஸ்டர் ஆப் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம 16:9 சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போயிட்டு வந்து நீங்கள் பேக்ரவுண்டு இப்போ வந்து நம்ம சாங் தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம பேக்ரவுண்டு எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சாங்கு பதிலாக வந்து வீடியோவோட சாங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட் சாங் வச்சுருக்கேன். ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் அப்படி வச்சுக்குவோம். வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆடியோவை போய்க்கோங்க. இப்போ ஆடியோ போயிட்டு வந்து ஒரு சாங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு சாங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாங் வந்து நான் ப்ளே பண்ண மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்குறேன். 10 செகண்ட். இந்த சாங்கை தான் ப்ரிப்பேர் எடிட் பண்ண போகிறோம் 80ல். இது பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கத்திரிக்கோளில் போய்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா கட் போயிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த சாங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாங்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோன்னே நிறைய டிஃபைன் ஆகும். என்ன ஆப்ஷன்லாம் டிஃபைன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிஃபைன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு வரும். இதுதான் அந்த ஹெட்ஃபோனு. நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டிக்கும் ரைட் சைடில் கேட்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து இதில் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடே ஃபுல்லு ரைட் சைடில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு மட்டும் மூவ் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சாங்கை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இது ரைட் சைடு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மூவ் பண்ணி ரைட் சைடில் 90% அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த சாங்கை இந்த ஃபஸ்ட் இருக்க சாங் அதுமாதிரி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து செகண்ட் அதே மாதிரி செலக்ட் பண்ணி வால்யூமில் போய்ட்டு செகண்ட் இருக்கிறத ஃபுல்லாக லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட் லெஃப்ட் இருக்கிற மாதிரி மாற்றிட்டு நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ஒரு 5 செகண்டுக்கு ஒரு டைம் மாற்றிக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு 5 செகண்ட் மார்க் வந்து அக்யூரேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அது அக்யூரேட்டாக தெரியுதுக்கோசரம் 5 செகண்டில் இந்த மாதிரி ப்ளூ கலரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் 5 செகண்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அதாவது 5 செகண்டில் வந்து நம்ம மாற்றி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்து அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த சாங் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த 3 டாட் ஃபில்ட்ரு வால்யூம் என்வலப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சாங்கை ஃபுல்லாக 100% ஏற்றிக்கோங்க. ஃபுல்லாக 200% ஏற்றிக்கோங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வாங்க அந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்போ 0ல் கொண்டு வந்துவாங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சாங்கை ஃபுல்லாக வந்து இந்த நெக்ஸ்ட் ஹைலைட் பட்டன் போய்ட்டு அங்கே 200% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம் அப் அண்ட் டவுனாக நீங்கள் வந்து 100% 200% கம்மி பண்ணி ரிடக்ஷன் பண்ணி ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து என்ன ஃபஸ்ட் சாங் அதே மாதிரி பண்ணுறேன். வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாங்கை இந்த வால்யூம் மேனில் போனீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு சாங் இன்க்ரீஸ் ஆகி ஏறி இறங்குற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க சாங்கை செலக்ட் பண்ணிக்குவோம். செகண்ட் இருக்க சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்துட்டு செகண்ட் அதே வந்து வால்யூம் மேனில் போய்க்கோங்க.
இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த வால்யூம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து 200% வச்சுருக்கீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் வந்து 0% பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதே ப்ளூ கலரில் வந்து நீங்கள் 0% கொண்டு வரணும். இப்போ 0% வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து 200% கொண்டு வரணும். இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரிடக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 0லேருந்து 200 0க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா 200 கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்காது. நார்மலாக கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நார்மல் சாங் கேட்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதே ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணி கேட்கும்போது வந்து உங்களுக்கு 80 எஃபெக்டோடு கிடைக்கும். ப்ளஸ் 2 ஹெட்ஃபோன்லேயும் டிஃப்ரெண்ட்டான எடிட்டிங்கோடு கிடைக்கும். சூப்பராக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஃபுல் சாங் வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 செகண்ட் எடிட் பண்ணி காமிச்சோம். நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை சவுண்டு வேணும், எக்ஸ்ட்ரா என்ன வேணும், கொஞ்சம் லென்த்தியாக வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லென்த்தியாக வந்து எவ்வளோ ஃபுல் சாங் எடிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட தம்ஸ் அப் பட்டன் அட்டி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு எதனா வீடியோவில் இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி வந்து என்ன டவுட் இருக்கோ அதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டவுட் வந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் நண்பர்கள்